ஆனால் பிறகு தவிர என்ன நாங்கள் பாவம் பண்ணிட்டோம். நேற்று இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் வந்து மென்ஸ் டே விஷ் பண்ணல. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், அங்கே சேட் பாக்ஸில் ஒருத்தர் விஷ் பண்ணல. டீமுக்கு தனியாக ஒரு குரூப் ஒன்று இருக்கும், அங்கேயும் ஒருத்தர் வந்து ஹாப்பி மென்ஸ் டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணல. ஆனால் விமன்ஸ் டேக்கு மட்டும் நாங்கள் வந்து ரயிலாக விதவிதமாக வந்து உங்களுக்கு ஃபயர் விடணும், சிங்கப்பெண்ணன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் வந்து விமன்ஸ் டேக்கு விஷ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் எங்களை ஒருத்தருமே கண்டிக்கலைங்க. வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் தான் எங்களுக்குன்னு ஒரு டே வருது மென்ஸ் டே, அதையும் நீங்கள் மறந்துட்டீங்க. இதுக்கப்புறமேட்டு என் பர்த்டே மறந்துட்டேன், மேரேஜ் டே மறந்துட்டேன், என்கேஜ்மெண்ட் டே மறந்துட்டேன், லவ்வர்ஸ் டே மறந்துன்னு சொல்லிட்டு சண்டைகளாக வராதிங்க. அது உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா வருஷத்துக்கு வர ஒரே ஒரு டே மென்ஸ் டேவே எங்களுக்கு மறந்துட்டு விஷ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு வந்து விஷ் பண்ணுவோம்? ஸோ எங்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நாங்களும் உங்களை வந்து மென்ஸ் டே விஷ் பண்ணு நினைக்கல, ஏதோ பண்ணீங்கன்னா சந்தோஷம் இருக்க நினைச்சோம், பண்ணலை. ஆல்ரெடியே நவம்பர் 19 2023 ஓடி வேர்ல்டுக்கு தோத்ததுக்கே வந்து எங்களால் மனசை தாங்க முடியாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இதையும் நீங்கள் வந்து விஷ் பண்ணான்னு நினைக்கிறப்ப மனசு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிறோம், ஹாப்பி மென்ஸ் டே.